குருவை பார்க்குறதுக்காக வந்த ஒரு சீடன் கிட்ட குரு என்ன ஆச்சு, உன்னுடைய முகம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட அவன், நான் கோவத்தில் ஒருத்தனை கடிஞ்சு திட்டிட்டேன், அவனை நான் சரி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட குரு சிரித்தபடி, ஒரு மூடை நிறைய பஞ்சுகளை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து நீ உயரமான மலைக்கு சென்று அந்த பஞ்சுகள் எல்லாத்தையுமே நீ பறக்க விடு, பறக்க விட்ட பஞ்சுகள் எல்லாத்தையுமே மறுபடியும் நீ எல்லாத்தையும் சேகரித்து என்னிடம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் கிட்ட சொல்லி விடுறாரு. இதை கேட்ட அவனும் பஞ்சுகள் எல்லாத்தையும் உயரமான மலைக்கு கொண்டு போய் பறக்க விட்டு திரும்ப மறுபடியும் அந்த பஞ்சுகளை சேகரிக்க நினைக்கிறதுல தோல்வியுற்றுறான். என்ன குருவே, இது எப்படி சாத்தியம், பறக்க விட்ட பஞ்சுகளை நான் எப்படி மறுபடியும் சேகரிப்பது அப்படின்னு சொல்லி குரு கிட்ட வந்து கேட்குறான். அதற்கு குரு சொல்கிறார், இதே மாதிரி தான் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும். ஸோ நம்முடைய கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் நிதானித்து விட வேண்டும். இது ஒரு தடவை நம்ம கோபத்தில் விட்ட வார்த்தைகளை மறுபடியும் நம்மளால் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனுக்கு குரு வந்து உபதேசம் கொடுக்குறார். எப்போவுமே கவனமாக பேசணுன்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்.